السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد சிங்கமுருந்திய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பதாக ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். மூன்று தன்மைகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களை நாளை மறுமையிலே அல்லாஹ் அர்ஷுடைய நிழலிலே அவர்களுக்கு நிழலளிப்பான். சுவனத்தை தந்து அவர்களை சுவனத்திற்குள்ளாக நுழைய வைப்பான். இந்த நட்பண்பிற்கு நாமும் சொந்தக்காரராக ஆக வேண்டும் என்று அனைவரும் துவா செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. முதலாவது நட்பண்பு, ஏழை எளியருடன் நளினமாக நடந்து கொள்ளுதல், பலவீனர்களுடன் நளினமாக நடந்து கொள்ளுதல். இந்த விஷயத்தில் தான் இன்று எல்லா நபர்களும் கோட்டை விட்டு விடுகிறோம். நம்முடைய சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, தனது மஹல்லாவாசிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் பணக்காரராக, செல்வந்தராக, நல்ல பலம் மிக்கவராக இருந்தால் அவரிடத்திலே நடக்கக்கூடிய முறை வேறு விதமாக இருக்கிறது. அதே ஏழ்மையான ஒரு மனிதர், பலகீனமான மனிதர் வந்தால் அவர் ஏதாவது ஒரு தவறு செய்து விட்டால் உடனடியாக கடிந்து அவரை திட்டுவது, ஏசுவது, கோவப்பட்டு பேசுவது. விருந்தி அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லா இடத்திலும் நடக்கிறது. பொதுவாகவே இந்த அரசாங்கமும் இருக்கட்டும் அல்லது காவல்துறையாக இருக்கட்டும், செல்வந்தர்கள், பதவி உள்ளவர்கள், சக்தி உள்ளவர்கள், இவர்களுக்கென்று ஒரு தனி சட்டம் இருக்கும். பலவீனர்களாக இருந்தால் அவர்களிடத்திலே கடுமையான முறையில் நடந்து கொள்ளுவார்கள். பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித குலத்தினுடைய தலைவர் அவர்கள் அற்புதமாக சொல்லி காமித்தார்கள். பலவீனர்களுடன் நீங்கள் நளினமாக நடந்து கொள்ளுங்கள், அன்பாக நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் அர்ஷுடைய நிழலை தருவான், சுவனத்திலே உங்களை நுழைய வைத்து விடுவான். இரண்டாவது விஷயம், பெற்றோர்களிடத்திலே கருணையோடு நடக்க வேண்டும். என்று இந்த விஷயத்திலேதான் எல்லா நபர்களும் கோட்டை விட்டு விடுகிறோம். நம்முடைய பெற்றோர்கள் தானே, நம்முடைய தாய் தந்தை தானே என்று அவர்களை கடிந்து கொள்கிறோம், ஏசி பேசி விடுகிறோம், திட்டி விடுகிறோம், கோபத்தை அவர்களிடத்திலே காட்டி விடுகிறோம். நம்முடைய பெற்றோர்கள் தானே. நபி அவர்கள் சொன்னார்கள், பெற்றோர்களுடன் நீங்கள் கருணையாக நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் நம்முடைய சுவன வாசல்கள். அவர்களிடத்திலே அன்பாகவும் அழகான முறையிலே நாம் நடந்து கொண்டால் அல்லாஹ் அர்ஷுடைய நிழலை தருவான், சுவனத்திலே நம்மை நுழைய வைப்பான். ஏசி பேசுவது, பெற்றோர்களை உதாசீனப்படுத்துவது, மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெற்றோரை உதாசீனப்படுத்துவது, நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெற்றோரை உதாசீனப்படுத்துவது, இதுவெல்லாம் சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அர்ஷுடைய நிழல் வேண்டுமையானால், சுவனம் வேண்டுமையானால் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களிடத்திலே நீங்கள் கருணையோடு நடக்க வேண்டும். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், நம்மிடத்திலே பணியாட்கள் இருப்பார்கள். அவர்களிடத்திலே இஹ்சானான முறையிலே, அழகிய முறையிலே உபகாரம் செய்யக்கூடியவராக நாம் இருக்க வேண்டும். நம்மிடத்திலே வேலை புரிவார்கள், நமது கடையிலே வேலை பார்ப்பார்கள், அல்லது நம்முடைய தொழிற்சாலையிலே வேலை பார்ப்பார்கள், அல்லது நமக்கு கீழாக நம்முடைய வீட்டிலே வேலை பார்க்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். அவர்களிடத்திலே உபகாரியாக நாம் இருக்க வேண்டும். வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று வேலையை விட்டு நிறுத்தி விடுவது, அவருடைய பொருளாதாரம் என்ன ஆகும்? அல்லது வேலை பழுதை அதிகமாக கொடுத்து அவர்களை கஷ்டப்படுத்துவது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய வேலையாளர்களுக்கு இடத்திலே நீங்கள் உபகாரியாக நடந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கென்று ஓய்வெடுக்க நேரம் கொடுங்கள். அவர்களுக்கென்று உண்டான வேலை பாதத்திற்குண்டான அந்த கூலியை சரியான முறையிலே கொடுத்து விடுங்கள். திடீரென்று அவர்களை வேலையை விட்டு நிப்பாட்டி விடாதீர்கள். எல்லாம் அடங்கிவிடும். இஹ்சான் என்று சொன்னால் எல்லாம் அடங்கிவிடும். அவர்களுக்கு உபகாரியாக நீங்கள் இருங்கள். அல்லாஹ் தன்னுடைய அரிசிக்கு கீழாக இடமளிப்பான், சுவனத்திலே நம்மை நுழைய வைப்பான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நட்பண்புகள் நம்மிடத்திலும் வருவதற்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே அதிகமாக துஆ செய்வோம். அல்லாஹ் நமக்கும் நமது சந்ததிகளுக்கும் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் இந்த நட்பண்புகளை தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.